நாம அன்றாடம் சமைக்கக்கூடிய பெரும்பாலான சமையல்கள்ல கருவேப்பிலையை சேர்த்து சமைக்கிறது வழக்கமா வச்சிருக்கோம். பொதுவா கருவேப்பிலை நம்மள அனைவரும் மணத்திற்காக மட்டுமே சேர்க்கக்கூடிய ஒரு இலை அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அதையும் தாண்டி ஏராளமான மருத்துவ நன்மைகள் கருவேப்பிலையில இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறத நாம இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன் மிட்டாய் யூடியூப் சேனல். மிகவும் குறைந்த விலையில் கிடைக்கிற இந்த கருவேப்பிலையின் நன்மைகள் ஏராளமா இருக்கு. இந்த கருவேப்பிலையில கார்போஹைட்ரேட், நார்ச்சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்புச்சத்து மற்றும் விட்டமின் சி, விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் இ போன்ற சத்துக்களும் விட்டமின்களும் நிறைஞ்சு காணப்படுது. இந்த கருவேப்பிலையானது உங்களுடைய இருதயத்தை சீராக வச்சிருக்க உதவி செய்யுது. உங்களுடைய உடலில் உள்ள தொற்றுக்கு எதிராகவும் போராடுது. உங்கள் தலைமுடி மற்றும் உங்கள் தோல் ஆகியவற்றின் தன்மையை மேம்படுத்துது. மேலும் இது போன்ற ஏராளமான நன்மைகள் இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரத்த சோகையை குறைக்க கருவேப்பிலை உதவுது. கருவேப்பிலையில் அதிக அளவு இரும்புச்சத்து மற்றும் ஃபோலிக் ஆசிட் நிறைஞ்சு இருக்கு. இந்த ஃபோலிக் ஆசிட் அப்படிங்கிறது முக்கியமா உடலில் உள்ள இரும்புச்சத்தை ஈர்ப்பதற்கு மற்றும் கொண்டு சேர்ப்பதற்கு உதவியா இருக்குது. இந்த கருவேப்பிலையில் அதிகமான இரும்புச்சத்து இருக்குது. அதே நேரத்துல ஃபோலிக் ஆசிடும் நிறைஞ்சிருக்கு. இந்த ரெண்டுமே அதிகமா இருக்கும் பொழுது இரத்த சோகை போன்ற பிரச்சனைகள் அடியோடு குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லப்படுது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம உணவுல அதிகமான கருவேப்பிலையை சேர்த்துக்கொள்வது நல்லது. சர்க்கரை வியாதிக்கு கருவேப்பிலை. கருவேப்பிலையில் உள்ள பலவிதமான நன்மைகள் சர்க்கரையின் அளவை ரத்தத்தில் சீராக வச்சிருக்க உதவி செய்யுது. ஆனா இது செய்ய சில காலங்கள் எடுக்கும். சிறு வயதிலிருந்தே இது போன்ற இயற்கையான விஷயங்களை நாம் சாப்பிட்டு வந்தால் சர்க்கரை வியாதிகள் போன்ற பிரச்சனைகள் நமக்கு வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனாலும் இனிமேல் நாம இதை ஃபாலோ பண்ணலாம். நார்ச்சத்து நிறைந்தது. கருவேப்பிலை உடலில் உள்ள இன்சுலின் அளவை சீராக வைத்திருக்க உதவி செய்யுது. இதில் உள்ள நார்ச்சத்தானது சர்க்கரையின் அளவு மிகவும் சீராக வச்சிருக்க உதவி செய்யுது. கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய அதிகமான நார்ச்சத்து உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்தை உறிஞ்சி விடுகிறது. கொழுப்பு சத்து குறையும் போது உடல் எடை அதிகரிக்காமல் பாதுகாக்கப்படுகிறது. உடலில் கொழுப்பு சத்தை உறிஞ்சி விடும் பொழுது செரிமானத்தன்மை அதிகரிக்கப்படுது. இதனால உடல்ல செரிமானத்தன்மை அதிகரிக்குது. கறிவேப்பிலை கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்த உதவி செய்யுது. பலவிதமான ஆராய்ச்சிகள்ல கறிவேப்பிலை அப்படிங்கிறது உடலில் உள்ள கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க பெரிதும் உதவி செய்யுது அப்படின்னு சொல்லப்படுது. இயற்கையாகவே கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்தும் அதற்கான காரணிகள் கறிவேப்பிலை அதிகமா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. கறிவேப்பிலையில ஏராளமான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கு. அதனால இது எல்டிஎல் எனப்படும் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்க பெரிதும் உதவி செய்யுது. கெட்ட கொலஸ்ட்ரால் குறைஞ்சிட்டாலே இயற்கையாகவே நல்ல கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது அதிகரிக்கப்படுது. இதனால நல்ல கொலஸ்ட்ரால் எனப்படும் HDL நம்மளுடைய உடலில் அதிகரிக்கவும் கறிவேப்பிலை உதவி செய்யுது. இந்த HDL எனப்படும் நல்ல கொலஸ்ட்ரால் இதயத்திற்கு நன்மை விளைவிக்கக்கூடிய ஒன்று. நரைமுடி பிரச்சனையை தடுக்குது. இன்னைக்கு நம்மள பல பேருக்கு சின்ன வயசுல இருந்தே தலைமுடி நரைச்சு போயிடுது. அது வழக்கமாவும் ஆயிடுச்சு. கருவேப்பிலை அப்படிங்கிறது மிகவும் முக்கியமாக நம் தலைமுடி நிறத்தை சீராக வச்சிருக்க உதவி செய்யுது. நம் தலைமுடி நரைத்து விடாமல் பாதுகாக்கவும் உதவி செய்யுது. இதுக்கு நாம் செய்ய வேண்டியது முதல்ல இருந்தே கருவேப்பிலையை மிகவும் அதிக அளவுல சாப்பிட்டுட்டு வர்றதுதான். நரைத்த தலைமுடியை சீராக்குவது அப்படிங்கிறது கடினமான காரியம். ஆனால் தேவையான அளவு நம் கருவேப்பிலையை சாப்பிட்டு வந்தால் நரை பிரச்சனை வருவது முற்றிலும் குறைந்துவிடும் அப்படின்னு பல பேரோட கருத்தா இருக்கு. நரை மட்டும் அல்லாமல் முடி கொட்டுதல், முடியில் உள்ள பலவிதமான பிரச்சனைகளையும் இந்த கருவேப்பிலையானது சரி செய்யுது. அதனுடைய சத்துக்கள் மூலமா அது சரி செய்யப்படுது. கறிவேப்பிலையை உங்களுடைய உணவில் சேர்த்து மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்றது கிடையாது. கறிவேப்பிலையை பச்சையாக கழுவி சாப்பிட்டு வருவது நம்மளுடைய பலவிதமான நோய்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியதா இருக்குது. தினமும் சிறிதளவு கறிவேப்பிலையை பச்சையாக நாம் சாப்பிட்டு வந்தாலே மேலே குறிப்பிட்ட பலவிதமான பிரச்சனைகளிலிருந்து நாம தற்காத்து கொள்ள முடியும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் நாம கறி லீவ்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம், அது நமக்கு என்னென்ன வகையில் உதவி பண்ணுது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.